பூ பூக்கும் ஆனால் காய் காய்க்காது, காய் காய்க்கும் ஆனால் பூ பூக்காது. யோசனை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி நான் ஒன்றுக்கு ஒரு காரணம்ன்றது இந்த சொன்னது எலுமிச்சம்பழம் கதை. ஒரு கதை சொன்னேன். புதுசாக ஒரு வண்டியை வாங்கி ஆத்தா வாசலில் சாமியை கும்பிட்டு மாலையை போட்டு அந்த 2 வீலுக்கு கீழே என்ன வைக்கிறான்? இது எதுக்கு என்ன வைக்கிறது? திஷ்டியா? அதுக்கு கீழே வச்சு வண்டியை ஓட்டோம்னா பெட்ரோல் போட வேண்டிய அவசியம் இல்லை சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்லல. இதுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணத்தை கண்டுபிடித்தவன் நம்மால். ஏண்டா சரி புதுசாக வண்டியை வாங்கி அந்த வண்டிக்கு திஷ்டி கழியணும் அப்படிங்கிறதுக்காக எலுமிச்சம்பழத்தை வீலுக்கு கீழே வச்சுட்டேன். நீங்கள் ஒரு வசதியான ஆள், ஒரு கப்பல் வாங்குறீங்க. புதுசாக ஒரு கப்பலை வாங்கி கப்பலை எங்கே விடணும்? கடலுக்குள்ள தான் விடணும். அப்படி புதுசாக கப்பலை செஞ்சு கடலுக்கு விடுற பொழுது எலுமிச்சம்பழத்தை எங்கேயும் வைப்பேன்? கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் மாட்டு வண்டியில் போகணுமே. இந்த மாடை காடு மேல தான் நம்ம மேய்க்கிறோம். அப்படின்னு மாட்டு வண்டியை பூட்டி 2 மாட்டுக்கு 4 கால், ஒரு மாட்டுக்கு 8 பழத்தை கொண்டு போய் மாட்டு பாதத்தில் வச்சேன். வண்டியை நகட்டினேன். பழத்தை மிதிச்சுட்டு மாடு நகண்டுச்சு. ஏன்னா கேட்டா இந்த மாடு காடு மேடெல்லாம் சுற்றி தெரியும். அதுக்கு எதிராக ஜீவன் காலு தான், காலு நடந்து போகும். ஒரு வேளை இதில் முள்ளிலையோ கல்லிலையோ குத்தி அந்த மாட்டு பாதத்தில் ஏதாவது ஒரு விஷக்கிருமி இருந்துச்சுன்னா இவ்வளவு தூரம் நம்மளை இழுத்துக்கிட்டு போக முடியாது. அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த மாடு பாதம் மிதிச்சா அந்த எலுமிச்சம்பழத்தில் உள்ள சாறு அந்த மாட்டு பாதத்துக்குள்ள போகும். அதுல எந்த விஷக்கிருமியா இருந்தாலும் அந்த விஷக்கிருமியை கொள்ளக்கூடிய தகுதி அந்த எலுமிச்சம்பழ சாருக்கு உண்டு. அதனால வைடா எலுமிச்சம்பழத்தை மாட்டு பாதத்துக்குன்னு வச்சு கற்பனையோடு வண்டி ஓட்டிய தமிழன் வீழ்ல கொண்டு வந்து சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே சதாசனம் தோன்றி சதாசுரம் மகேஷ் தோண்டி மகேஸ்வரன் உத்தரம் தோண்டி உத்தரல மகாவிஷ்ணு தோண்டி மகாவிஷ்ணு பரமா தோண்டி பரமாவள அப்போ தோண்டி அப்போல வாயு தோண்டி வாயுடைய புதுவு தோண்டி புதுவில் அன்னம் தோண்டி அன்னத்தை வச்சு தோற்றி வைக்கப்பட்டன சிருஷ்டி தீதி சங்காரம் சொல்லக்கூடிய முத்தொழுக்கு முதலியாக விளங்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரமன் உலக உற்பத்திக்காக நாள் தோற்றி வைக்கப்பட்ட அவர் உள்ளரத்தில் நாடாமலை துறவரத்தை நாடி சென்றுவிட்ட ஒரு கணத்துக்காக கோபம் கொண்டு பிரமிந்து 10 வழி படைத்தான். அப்படி படைத்து நீங்களாவது உலகத்து உத்தரவிட்டான் பிரமன். அந்த வழியில் அளவில் நடந்தார்கள் ஜாமற்றும் எழுபது கேட்டு திரும்பது கீக்கொண்டு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சொத்திர பிரியா சூரியன் நலபிரியா துரா
கணிப்பிரியா கந்தா கரகரப்பிரியா சுலபா கனகப்பிரியா நாரதான்னு சொல்லக்கூடிய இது நான் அதிகார வழக்கு மொழியில் சத்தில ஒத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரமணிக்கு ஆட்சியில் பெற்று இரண்டாவதாக வைகுண்டஜமுனுக்கு காக்கும் கடவுள் அந்த பரந்தாம் வெளியிட்டதில் மூன்றாவதாக கைலாயம் அணி சென்று அங்கு அருமைக்குள் உலகலாம் இருந்து ஒருவரு கறி நடுவிழாவின் நீண்மை நிமையின் அருகில் ஜோதிவன் நம்மள தாடுவான் மணல் சிலமணி வாழ்த்தி வரவிடத்திற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசனால் வெளியிட்ட நெறிமலை சாரல் ஒருவாய் ரூபாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் குருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கிற வெளிமலை சார்வரமாக இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்கி ஒரு கழகத்தை செய்ய ஒரு வேலை அந்த கழகத்தை செய்ய சிறசாகப்பட்டதோ 1008 ஒரு வகையில் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இந்த உலகத்துக்கெல்லாம் நான் வரணும்னு நினைக்கிற பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தம். இறைவன் படைச்சது மொத்தம் 14 உலகம். இந்த 13 உலகத்துக்கு போற பொழுது ஒரு பயம் இல்ல. 13 உலகத்தை எல்லாம் சரியா இருக்கு. இந்த பூலகத்துக்கு வரணும்னா மட்டும்தான் நாரத மகரிஷி எனக்கே பயம். ஏன் பார்வதியுடைய அந்த புறத்து வரைக்கும் போகக்கூடிய தகுதி படைத்தலாம் உங்களை எல்லாம் பார்க்க இங்க வரேன்னு நினைக்கிற பொழுது என் மண்டை வெடிச்சாலும் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கு இந்த புலகத்துடைய நிலைமை. ஒரு நாளைக்கு இடத்துல தங்கி ஒரு கழகத்தை செய்யலாம். ஒருவேளை அந்த கழகத்தை செய்ய முடியலன்னா என் மண்டை வெடிக்கணும்னு எங்க அண்ணன் எனக்கு கொடுத்த சாபம். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல பக்தி மார்க்கம் தான் சிறந்ததுன்னு நான் சொன்னேன். எங்க அண்ணன் சொல்றேன் பக்தி மார்க்கம் சிறந்ததல்ல இல்லற வாழ்க்கை தாண்டா சிறந்ததுன்னு நான் சொன்னேன். இல்லற வாழ்க்கை இருக்கத்தான் வேணும். அதுக்காக வாழ்க்கை இல்லறமா இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை உருப்படுமா? உருப்படாது. அதனால எவனுக்கு எனக்கு தச்சை. அதனால நீ ஒரு இடத்துல தங்குறதுனால தானே இந்த வேலையெல்லாம் நீ செய்யற. இனிமேல் இந்த உலகத்துல ஒருத்தங்க உன் மண்டை வெடிக்கணும் அப்படின்னு சாபம். ஏன் இந்த புலகத்துக்கு வரணும்னா பயம் தெரியுமா? இந்த பூலகத்துல தாண்டா அத்தனை நடக்குது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அடுத்த குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, இப்படி நாடகத்தை வச்சு போட்டு இந்த ஊரை எப்படி கெடுக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது இந்த பூலகத்துல மட்டும்தான். அதனாலதான் இங்க வரணும்னா எனக்கு பயம். எமது கழக வெற்றி அடைய அப்பேற்பட்ட விநாயகப் பெருமான் அத்தி முகத்தோடைய முதல்ல பிள்ளையார போட்டுவிட்டு அப்புறம் பேசுவான். அது காலத்துக்காக அத்தி முகத்தோடைய திருப்பகணி சத்தியின் முதல்வனை சித்தியின் கிழமனை முத்துகள் நிறுவி நீத்தம் தொழக்கூடிய அப்பேற்பட்ட அந்த செல்வகிழபதி வணங்கினால் எல்லாம் நன்மையாகவே அமையுடைய காலக்கணக்கில் கொடு அப்பேற்பட்ட விநாயகப் பெருமான் வணங்கி துவக்குவோம் கழகத்தை. நாராயண் எங்களுக்குள்ள சித்தி விநாயகன்
சாரல் ஆங்கார முள்ளரைக்கு ஐம்பொருளை சுட்டறுத்து அற்புதமான தூக்கம். முதல்ல இந்த பெரிய ஊர் பெரியவங்களா இருக்கீங்கல்ல, திருவிழான்னா என்ன நினைக்கிறீங்களா? நீ நாடகத்துக்கு தூங்கணும். அப்புறம் எப்படியா ஊருக்கு பிடிச்ச தருத்தல் எப்படியா போகும்? ஓ, காசை நீங்க தான் கொடுக்குறீங்க, நாங்க என்ன வேணாலும் செய்வோம், நீங்க நடத்துக்கிறாங்களா? முதல்ல தெரிஞ்சுக்கணும், நீ எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் ஆத்தா ஏத்துக்க மாட்டான். நீ எத்தனை லட்சம் செலவு பண்ணி இந்த மாதிரி திருவிழா நடத்தினா ஆத்தா அதை ஏத்துக்கவே மாட்டான். முதல்ல திருவிழா அப்படின்னா என்ன பண்பாடுகளை முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். திருவிழா நடத்துறதுனா என்ன? இதை வரிய போடுறோம் நடத்தலாம், அதல்ல. ஆலயம் தொழுவது ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. கோயில் இல்லாத ஊர்ல ஏன் இருக்கக்கூடாது? அதைத்தான் ஏன்னு கேட்கிறேன். இருக்கக்கூடாதுதான் ஏன் ஐயா? நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க நம்ம ஆளுகளுக்கான நம்முடைய முன்னோர்கள், உங்க பாட்டன் அவன் மிகப்பெரிய அறிவாளி. அந்த விவரம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லலை. அவன் சொல்லி வச்ச விஷயத்த நம்ம கடைபிடிக்கிறோமானா இல்லை. ஏன் தெரியுமா? திருவிழா ஆத்தாவுக்கு திருவிழான்னு ஒரு தேதி முடிவு பண்ண உடனே இங்கே உட்காந்துருக்க ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரும் எதை சுத்தம் செய்யணும் தெரியுமா? நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு வாசலை கழுவி சுத்தம் செஞ்சிடணும். இடம் ஒன்று. ரெண்டாவது, ஆத்தா அமர்ந்திருக்கக்கூடிய ஆலயம் அந்த கோயிலை கழுவி சுத்தம் செய்யணும். 2. மூணாவது, முளைப்பாதை போட்டிருக்கீங்கல்ல, அந்த முளைப்பாதையை தூக்கிட்டு வரக்கூடிய தெருங்கிற வீதி சுத்தமாகணும். வருஷத்துல ஒரு நாள் என்ன சுத்தமாகணும்? தெரு, வீதி இதெல்லாம் சுத்தமாகணும். 3. 4வது, அத்தா உனக்காக வச்சிருக்க திருவிழா என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்கணும், என் குடும்பத்துக்கு எந்த தொந்தரவு வந்துடாம நீ தான் ஆத்தா காப்பாற்றணும் அப்படின்னு இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தான் மனசை சுத்தப்படுத்தி ஆத்தா வாசல்ல வைக்கிற நிகழ்ச்சிய கண்ணை திறந்து பார்க்கறதுக்கு பேர் தான் திருவிழா. இல்லைன்னா இதுக்கு திருவிழாங்கிற அர்த்தமே இல்லாம போயிடும். இதுதான் இந்த திருவிழாவுடைய பண்பாடு. இந்த இடமெல்லாம் சுத்தமா இருந்தா தான் இதுக்கு திருவிழான்னு பேர். நாங்க ஏதோ வைக்கிறோம், நாங்க காசு தர்றோம், நீங்க வந்து ஆடிட்டு போங்க. நீங்க என்ன பேச விட்டுட்டு நான் சொல்ற விஷயத்தை கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா? முதல்ல இந்த நாடகம் எதுக்கு தெரியுமா? இந்த நாடகத்தை ஏங்கி வைக்கிறீங்க. அவர் சொன்ன மாதிரி நாங்க காசு தர்றோம், நீங்க நடிச்சுட்டு காசை வாங்கிட்டு போங்க. அதுக்கல்ல. குடு இன்பம். குடும்பம்னா என்ன? குடு இன்பம். ஆத்தா வாசல்ல போய் இந்த 2 கையை ஒன்னா சேர்த்து அத்தா காப்பாத்துட்டாலும் கும்பிட்டீங்களே சாமி. இது ஏன் தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு இஸ்லாமியர்கள் அவங்க கோயில்ல இப்படி கும்பிட மாட்டாங்க ஐயா. ஒரு கிறிஸ்தவர்கள் அவங்க தேவாலயத்துல இப்படி கும்பிட மாட்டாங்க ஐயா. நம்மளுடைய இந்து பாரம்பரிய சம்பிரதாயம் மட்டும்தான் கோயில்ல போய் இந்த 2 கையை அப்படி ஒன்னா சேர்த்து ஆத்தா என்ன வணங்கன்னு சொல்றீங்க. அர்த்தம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில நல்லது கெட்டது 2 இருக்கு. நீ தான் எனக்கு இந்த ஆத்மாவை கொடுத்த. இந்த உடம்பு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்து கொடுத்தது. இந்த உடலுக்கு அழிவு இருக்கு, ஆனா நீ கொடுத்த இந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அதனாலதான் நீ கொடுத்த இந்த உடம்புல 2 கை இருக்கு. இந்த கையோட தன்மை என்ன தெரியுமா? என்னெல்லாம் அசுத்தம் இருக்கோ அந்த அசுத்தமானதை சுத்தம் செய்கிறது இந்த கையோட தன்மை. உலகத்துல நல்லதை கொடுத்து நல்லதை வாங்குறது மங்களகரமான கை. இந்த கையோட வேலை. என் வாழ்க்கையில நல்லது கெட்டது 2 இருக்கு. அத்தா இந்த பிறவி கொடுத்த நீ இந்த பூமியில இந்த மண்ணில் வாழ்ற வரைக்கும் நல்லதை வச்சு கெட்டதை தவிர்த்து நான் வாழணுங்கிற காரணத்துக்காகத்தான் நல்லது செய்யக்கூடிய இந்த கையையும் அசுத்தம் செய்யக்கூடிய இந்த கையையும் ஒன்னா சேர்த்து உன்னை நான் கும்பிடுறேன் அப்படின்னா நல்லதை கொடுத்து கெட்டதை தவிர்த்துங்கிற காரணத்துக்காகத்தான் ஆத்தா கோயில்ல போய் இப்படி சாமி கும்பிடுறோம். இல்லைன்னா கும்பிட மாட்டேன். தான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இந்த நாடகம் எதுக்கு தெரியுமா? ஏன் எவ்வளவு நிகழ்ச்சி வந்துருச்ச? இந்த நாடகத்தை வைக்கிறதுக்கு உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய காரணம் இருக்கு தெரியுமா? மற்ற நிகழ்ச்சியெல்லாம் ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடும். 8 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு இந்த நிகழ்ச்சி முடிகிற பொழுது இந்த அம்மா அந்த அம்மாவை நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு வா வீட்டுக்கு போவோம்னு கூப்பிடும். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா? இன்னும் விடியலேங்கும். 2 மணிக்கு பொழுது விடியாது. அந்த விடியலேங்கிற வார்த்தை பொழுது விடியல் அர்த்தம் அல்ல. நம்ம வாழ்க்கையே இன்னும் விடியலேன்னு ஆத்தா வாசல்ல அபசகனமா சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா இந்த நாடகம் சரியா 10 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 மணிக்கு முடிகிற பொழுது பொழுது விடிஞ்சிரும்.
அதே அம்மா சொல்லுவா, விடிஞ்சிருச்சு வா வீட்டுக்கு போவோம்பா. அந்த விடிஞ்சிருச்சுங்கிற வார்த்தை பொழுது விடிஞ்சதற்கு அர்த்தம் அல்ல. ஆத்தா வாசல்ல வச்ச நாடகத்தை பார்த்த நம்ம வாழ்க்கையே நல்ல விதமா விடிஞ்சிருச்சுன்னு அவ சொல்லக்கூடிய வார்த்தை. அதனாலதாயா இந்த நாடகத்தை வச்சு நீங்க பாக்குறீங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா நாடகத்தை ஏன் வைக்கணும்னு? தெரிஞ்சுக்கிட்டீங்க அதெல்லாம். ஏன் நம்ம மட்டும் இப்படி கீழே போயிட்டே இருக்கோம், மற்ற பூரா மேல வந்துட்டே இருக்கேன். நம்ம கும்பிடுற கோயில், நம்ம கும்பிடுற சாமி, நம்ம இடத்துல திருவிழா மட்டும்தான் இப்படி கேவலமா இருக்கு. நினைக்கிற பொழுதே வருத்தமா இருக்கு. ஆனா பண்பாடு, சிறப்பு, அற்புதம் எல்லாமே நம்ம வாழ்க்கைக்குள்ளதான். இந்த உலகத்துல ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சது தமிழன். அதனாலதான் திருவிழாவே மாத்தினான் திருமண நாயக்கர். அவன் மனுஷன். மாசி மாசத்துக்கு நடக்குது திருவிழா. சித்திரை திருவிழா எப்ப நடந்துச்சு? மாசி மாசம் திருவிழா நடந்துட்டு இருக்கு மதுரையில. மக்கள் யாரும் வரல, எல்லாரும் மாதிரி வீட்டுல தூங்கினாங்களாம். அவர் தான் கேட்கிறாரு, ஏயா மக்கள்லாம் யாரும் வரல, என்ன காரணம்னு. அப்பத்தான் உள்ள சொல்றாங்க, ஐயா தை மாசி பங்குனி அறுவடை நாள், வயல்ல விவசாய வேலை பார்த்துவிட்டு அசதி. உண்மையாக நான் சொல்றது நியாயம் தானே? எல்லாம் வயல்ல வேலையை பார்த்துவிட்டு அசதி. இன்னைக்கு தான் எல்லாம் வந்துருச்சு. அன்னைக்கு என்ன பண்ணணும்? விதை வாங்கினது நம்மால் தான், உழுதது நம்மால் தான், நாத்து பறிச்சது நம்மால் தான், நட்டது நம்மால் தான், கருதறுத்தது நம்மால் தான், அடிச்சது நம்மால் தான், புனை ஓட்டுறது நம்மால் தான், நெல்லை கட்டி பத்திரமா குருதுக்குள்ள வச்சவனும் நம்மால் தான். இத்தனை வேலை செஞ்சு அவனுக்கு அசதி வந்துருச்சு. எல்லாம் வீட்டுல தூங்குறாங்கன்னு சொல்ற பொழுது அவன் தான் மனுஷன் யோசனை பண்றான், டேய் மக்களுக்காக தங்கடா கோயில், மக்களுக்காக தங்கடா திருவிழா, மக்கள் வராத ஒரு திருவிழாவா? அதனால தை மாசி பங்குனியில வயல்ல வேலை பார்க்கட்டும், அறுவடை வேலை பார்க்கட்டும். அறுவடை பண்ணதெல்லாம் கொண்டு வித்துப்புட்டு நிறைய கையில காசு பணத்தோட சித்திரை மாசம் வரட்டும். இனிமேல் மாசி மாசம் நம்ம இந்த திருவிழா சித்திரை மாசத்துக்கு மாத்துன்னு சொன்ன தமிழன் மதுரையில திருமண நாயக்கர். அதனாலதான் மதுரையில இன்னைக்கும் சித்திரை திருவிழா அற்புதமான. இவ்வளவு விஷயம் இருக்கியா? என்னை எல்லாம் நாரதரை போட்டா நீங்க வாங்குற காசுக்கு ஒரு 10 பாட்டு பாடி போட்டு ஓடுற போயிடணும் இல்ல. கருத்துக்கள் பரிமாறப்பட வேண்டும், கலாச்சாரம் மாறக்கூடாது, பெருமை நிகழணும். அதுக்காகத்தான் இந்த நாடகம். நான் வாங்குற காசுக்கு உழைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு ஓய்வு இல்லாத ஆத்தா புண்ணியத்துல 32 நாள் எனக்கு நாடகம் இருக்கு. ஓய்வு எல்லாம் கிடையவே கிடையாது. நான் தை மாசம் கிளம்ப. நம்ம ஏன் நம்மளுடைய பகுதி எப்பவுமே சிறப்பா இருக்கணும். அந்த சிறப்புக்குள்ள ஒரு அற்புதம் இருக்கணும். அதனாலதான் நம்ம மக்களுக்காக நல்ல விஷயம் சொல்லணும், அதை கேட்கணுங்கிற காரணம். இப்படி அற்புதமான இடத்துல பெருமையான ஒரு கல்யாணத்தை நடத்தக்கூடிய ஒரு காலத்தோடு இருந்தாலும் கூட அற்புதமான இடத்தை வைத்து பார்க்கிற பொழுது இந்த இடத்தை சிறப்போடு உரைகளை நினைக்கிறா. இடத்தை எப்படி வரைக்கும் தெரியுமா? அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. பரமமுலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தானம் தர்மம். இந்த உலகத்துல சிறந்த தானம்னா என்ன தானங்க ஐயா? அதெல்லாம் பெருசு இல்லைங்க. நீங்க சொல்லுங்கய்யா, என்ன தானம் சிறந்தது? நிதானம் இருக்கிறவன் தானே மனுஷன். ஒரு மனுஷனுக்கு நிதானம் இருக்கணும். நிதானம் இருந்தா தான் மனுஷன்னு பேர், இல்லைன்னா இல்ல. நான் கேட்கிறது தானம். இந்த உலகத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னா போடுவீங்க. இருக்கிறவனும் சாப்பிடுவேன், இல்லாதவனும் சாப்பிடுவேன், அது சமமாகாது. கண்தானம். உயிரா இருக்க பொழுது கண்ணை கொடுத்துருவோமா? உயிரா இருக்க பொழுது கண்ணை கொடுத்துருவோமா? அப்புறம் கண்தானம்னா இந்த உலகத்தில் சிறந்த தானம் என்ன தெரியுமாத்தா? கண்தானம் அல்ல, ரத்த தானம் அல்ல, அன்னதானம் அல்ல. இந்த உலகத்தில் சிறந்த தானம் 32 தர்மங்கள்ல கன்னிகா தானம் தான் உலகத்துல சிறந்ததுங்கிறான். கன்னிகா தானம்னா எப்படி சிறந்தது தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்த வீட்டுல அப்பா பேச்ச கேட்டு அம்மா பேச்ச கேட்டு அண்ணன் தம்பியை விட்டு ஒரே ஒரு முடிச்சு போட்ட ஒரே காரணத்துக்காக அவ பிறந்த குடும்பத்தை விட்டு புகுந்த குடும்பத்துல வந்து 10 பிள்ளைய பெத்து கொடுத்து இவன் குடும்பம் விருத்தி ஆளுங்களுக்காக தன்னைத்தானே அர்ப்பணித்தாளே அம்மா தாய். அவள் செய்த தானம் அதுதான் கன்னிகா தானம்டாங்கிற. அந்த கன்னிகா மகிமை என்ன தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் நீங்க பண்றது கல்யாணமா?
கல்யாணம் அன்னைக்கு தான் முறையா நடந்துச்சு. அதைத்தான் அற்புதமா நம்ம விவசாயி சொன்ன, அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்ன. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுதா? வயல்ல கருதறுப்பீங்க, கருக்கரை வச்சு கருதறுக்கிற பொழுது அங்க அடி வயல்லே இருக்கும். அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு வைக்க மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு நெல்லு வீட்டுக்கு. எப்படி சொன்னா பாரு விவசாயி அற்புதமா. அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குங்க. வயல்ல விளைச்ச நெல்லை எடுத்து ஒரு மரக்கா நெல்ல, மரக்கா தெரியுமா தான்? ஒரு மரக்கான எத்தனை படிதா? 5 படி தெரியணும். இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு தெரியுமா? தெரியாது. படினா என்னன்னு தெரியாது, மரக்கானா என்னன்னு தெரியாது, அம்மினா என்னன்னு தெரியல, ஆட்டுக்கள் தெரியல, உரம் உடக்க தெரியல. எப்படி நம்ம ஊர் உடுப்புறோம் பாரு நல்லா. அப்ப சொல்றேன் இத எப்படி யோசனை பாரு. நான் கேக்குறேன் காரணம் என்ன அப்படின்னா ஒண்ணும் புரியல. இப்ப இவருக்கு தெரியும் இவங்க அப்பா எப்படி வாழ்ந்தாருன்னு நான் சொல்றேன். வேணா இவர் இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்க அப்பா வாழ்ந்த காலம் எப்படி தெரியுமா? பனை மரத்துல ஏறி பனைமட்டையை வெட்டி அதை மிதிச்சு வச்சு மண்ணை குழைச்சு சுவர் வச்சு பனங்கையை அறுத்து அடிச்சு அதுல பனைமட்டையை மேய்ஞ்சி ஆட்டு சாணத்தையும் மாட்டு சாணத்தையும் எடுத்து வீடு வாசல்ல மொழிகி வெளியில அடுப்பு போட்டு விறக பத்த வச்சு மண்பானையில சோறாக்கி அம்மியில குழம்பு மிளகா அரைச்சு குழம்பு வச்சு சிமிழ் விளக்க பத்த வச்சு குடும்பத்தோட சாப்பிட்டியே அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்குமா? நீங்கள் நான் கேட்கிற கிடைக்குமா உனக்கு? கிடைக்காதியா? இப்படித்தானே நம்ம வாழ்ந்தேன். இன்னைக்கு ஏசி போட்டேன் எங்க இன்னைக்கு சொல்றேன். உங்களுக்கு விஷயம் இல்ல, நான் சொல்ற மாதிரி வீடு கட்டி வாழ்ந்து பாரு. வெயில் உள்ள வருமா? வராது. நம்ம ஆளை கேட்போம், மணி என்னப்பாங்க. இன்னைக்கு நம்ம பையனை கேட்டோம்னா ஒண்ணு செல்ல தூக்குறேன், இல்லைன்னா கையை பாக்குறேன். அன்னைக்கு நம்ம எதை பார்த்தேன் தெரியுமா? மணியாப்பா அப்படி பார்த்தேன், மணி 2பா. எப்படி சொன்ன? எவ்வளவு பெரிய அறிவாளி! சூரியன் உதிச்சு வர அளவை வச்சு மணிக்கணக்கு சொன்னானே. அப்படி மணிக்கணக்கு சொல்லி வாழ்ந்த இந்த பூமியில அவர் சொல்ற மாதிரி சிலிண்டரையும் மசாலாவையும் வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டா அப்புறம் சுகர் வராம பிரஷர் வராம என்ன வரும்? இதுதான் வரும். அப்படி காலத்துக்காக ஒண்ணுக்கு ஒரு பெருமை இருந்தாலும் அந்த தாழ்வை பெருமை சொல்லுன்ற தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம்
எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது ஆடவனுக்கு மரங்கள் அழகான சோலைகளும் வானத்தை துரத்துகின்ற வண்ண மேகங்கள் ஓடியில் நீரோடி முதுகின்ற பூக்களும் இங்கு அணிகின்ற காணும் ஊசியும் கண்ணுக்கு அழகு மலைகளையும் பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துக்கு என்ன பேரு? வெள்ளிமலை சாரல். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சிதான், வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, கடலும் கடல் சார்ந்த நெய்தல், மணலும் மலர் சார்ந்த இடமும் பாலை என்கின்ற ஐவகை நிலங்கள் இது குறிஞ்சி இடம்னு பேரு. இந்த குறிஞ்சி இடத்த தன்மை தெரியுமா? 12 வருஷத்துக்கு ஒரு முறைதான் இங்க ஒரு பூ பூக்குமா. அது என்ன பூ தெரியுமா? சொல்லுவாங்கல்ல, சொல்லணும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை மலரக்கூடிய மலர் இது கேட்டா குறிஞ்சி பூ. இந்த குறிஞ்சி பூக்கு எங்க பூக்குது தெரியுமா? இது சொல்லி கொடுவீங்க. இந்த குறிஞ்சி பூ எங்க பூக்குது? கொடைக்கானல்ல 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கூடிய அற்புதமான பூ குறிஞ்சி மலர் தான். அதனால இருக்கக்கூடிய முருகனுடைய திருநாமமே குறிஞ்சியான் ஒரு சிறப்பு இருக்கிறது. இவ்வளவு பெருமைகள் அற்புதம் இருந்தாலும் கூட 12 வருஷத்துக்கு ஒரு முறை மலரக்கூடிய மலருக்கு பேர் சொன்னான் குறிஞ்சி மலர்னு. நம்ம ஊர்ல அற்புதமான ஒரு பூ பூக்குது. அது கதை முறைப்படி குறிஞ்சி நிலம். நம்ம ஊர்ல குனிஞ்சு பூ பூத்து நிமிந்து காய் காய்க்கிற அதிசயம் இருக்கு தெரியுங்களா? நம்ம ஊர்ல என்னன்னு தெரியுமா? இது உங்களுக்கு தெரியுமா? அதாவது குனிஞ்சு பூ பூக்குமா, நிமிந்து காய் காய்க்குமா. நான் சொல்லல, நம்ம ஊர்ல சொல்றாங்க. அப்படின்னு ஒண்ணுக்கு ஒரு காரணம் இருக்காது, ஒரு பெருமை. ஆத்தால யோசனை பண்ண என்ன யோசனை பண்ணீங்களா? நான் சொல்லிச்சு பாரு. சரி, அதை சொல்லிருந்ததுக்கு தெரியும். ஏன்? எல்லாம் வயல்ல விவசாய வேலை பார்க்கிறாங்கல்ல. இந்த வயல்ல விவசாய வேலை பார்க்கறவங்களுக்கு வயலை பத்தி தெரியும். இதெல்லாம் தெரியுமாண்ணா? என்னதா அது? சத்தமா சொல்லிட்டா. அது நீ சொல்லி எனக்கு தெரியும். குனிஞ்சு பூ பூத்து நிமிந்து காய் காய்க்கிற அதிசயம் நம்ம ஊர்ல என்ன அப்படின்னா விவசாயம் பண்ற ஆளுகளுக்கு தெரியும். அதனாலதான் அம்மா சொன்னா பிள்ளைகிட்ட, உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கணும்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தானே உனக்கு பால் கொடுப்பேன். பசிக்கிற பொழுது உனக்கு இவ்வளவுதான் பால் கொடுப்பேன், உன் பசி போயிடும். ஆனா காலம் பூரா உன் பசியை போக்குற அம்மா யார் தெரியுமா? இந்த அம்மாவை விட இந்த பூமிங்கிற அம்மா தாண்டா கடைசி வரைக்கும் உன் பசியை போக்கி உனக்கு உணவு கொடுப்பா. ஏன்? இந்த பூமியில விளைகிறத தாடா அறுவடை பண்ணி இந்த உலகமே சாப்பிடுது. அதனால சாப்பிடுற பொழுது குனிஞ்சு சாப்பிடுறான்னு அம்மா சொன்னான். ஏன்? உன் பசியை போக்கி உனக்கு உணவு கொடுத்த இந்த தாயை நீ வணங்குவதை விட அந்த தாயை கும்பிடுறா, குனிஞ்சு சாப்பிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அம்மா சொல்லி கொடுத்தா அம்மாவுக்கு நன்றி சொல்றதுக்கு. சாப்பிட்ற சாப்பாட்டை, குடிக்கிற தண்ணியை அண்ணாந்து குடிடான்னா. ஏன்? உன் தாகத்தை தீர்த்து உனக்கு தண்ணி தந்த தெய்வம் இருக்கிறது மேல அவனுக்காக ஒரு நன்றி சொல்லணும்னா எப்படி இருந்துப்பா வர அம்மா. சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் நன்றி சொல்லுடான்னு சொல்லி கொடுத்தது அம்மா. இன்னைக்கு எந்த அம்மா எந்த பிள்ளைக்கு எதை சொல்லி கொடுக்குது? இல்ல. அப்புறம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி நல்ல விதமா அமைன்னு நான் கேட்கிறேன். சொல்லுங்க பாப்போம். விஞ்ஞான அவசியம் தான்மா, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக எப்ப எதை பயன்படுத்தணும்? எப்ப பார்த்தாலும் எனக்கு இந்த பேசுறது கூட எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதனாலதான் நாடை முடிச்சுட்டு போய் 9 மணிக்கெல்லாம் போன ஆஃப் பண்ணி போட்டுருவேன். 5 மணிக்கு தான் போனேன் ஆன் பண்ணுவேன். எதையுமே இது பண்ணல. எடுத்து பார்த்தோம்னா அதுல 100 மிஸ்கால் இருக்கு. அவங்க பதில் சொல்ல முடியுமா? முடியாது. எதுக்கு எப்போ பயன்படுத்தணுமோ அப்படிங்கிற காரணத்தை பயன்படுத்த வேண்டும். அப்படிங்கிற அற்புதமான பெருமை ஆத்தா சொல்லிச்சு. குனிஞ்சு பூ பூத்து நிமிந்து காய் காய்க்கிற அதிசயம் எள்ளு. இந்த எள்ளுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய மகிமை இருந்துச்சு. நம்ம ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளை, நம்ம பெத்த பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துட்டோம்னா மருமையனோட மக வர்ற பொழுது அந்த எள்ளை உரல்ல போட்டு இடிச்சு கருப்பட்டியை சேர்த்து உருண்டையா உருட்டி மருமையனுக்கும் மகளுக்கும் கொடுத்த மக்கள் இன்னைக்கு எப்படி கிடக்குதுன்னு பாத்தியாத்தா? வைத்தறிச்சலா இல்ல, வேதனையா இல்ல, ஒரு பக்கம் வெக்கமா இருக்குதா இல்லையா? ஆமா, இப்படி எல்லாம் நம்ம செஞ்சோம். ஆமா, அதனாலதான் இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளே பார்க்க முடியலாக்கா. கடையில போய் கேட்கிற மாதிரி இருக்கு. அதை எப்படி விவசாயம் பண்ற அப்படின்னு தெரியல. அப்ப எள்ளின் மகிமை அவளுக்கு அற்புதமான விஷயம். அதை சொல்லிவிட்ட. பூ பூக்கும் காய் காய்க்காது, காய் காய்க்கும் பூ பூக்காது. இந்த அதிசயமும் உங்க ஊர்ல தான். என்னன்னு தேடு. அப்படின்ற காரணத்துக்காக இடத்து வைத்து பார்க்கிற பொழுது அற்புதமான பிரமையோடு வர்ணிக்க அப்படின்னா நாடகம் அப்படின்ற காரணத்துக்காக இந்த இடத்து வைத்து பார்க்கிற பொழுது அற்புதமான இடத்தை பெருமையோடு வர்ணிக்கணும்னா நானும் கொண்டு நாட்டியமாடியது மெல்ல. இங்கேயும் ஒரு கடை வச்சிருக்கேன். 6 கடை கோரையீடு,
ஆலை இடு, ஊரு கெட நூலை இடுன்னா புரியுதா? ஊரு கெட நூலை இடு, ஆறு கெட கோரை இடு, காடு கெட ஆட்டு இடுன்னா தேடு. நானும் ஒன்று நாளும் கொண்டு நாட்டியம் ஆடுது இல்ல, நானந்த ஆனந்தம் என் சொல்ல. நானும் ஒன்று நாளும் கொண்டு நாட்டியம் ஆடுது நானந்த ஆனந்தம் என் சொல்ல. உங்க பேர் சொல்லுங்க. ஆறுமுகம் ஒரு நண்பளிப்பு கொடுத்து அம்மா பாட்டு ஒன்று கேட்டுங்க, அவசியம் பாடுவோம். எனக்கு கேள்வி நல்லா உங்களுக்கு என்ன சந்தேகமோ தெரிய வேண்டியது இல்லை, எழுதிய நீங்க நேருக்கு நேரம் கேட்கலாம். ஒன்றும் உங்களுக்கு என்ன சந்தேகமோ என்ன என்ன கேள்வின்னு கேட்க புரிய மாட்டேங்குது. ஓ, வாழை இலையை பத்தி சொல்லணுமா? சொல்றேன். யார் இன்னைக்கு வாழை இலையில சாப்பிடுறது? எல்லாம் தட்டுதே சாமி. யா நண்டு ஓட நெல்ல விவசாயம் பண்ணணும்னா என்ன அந்த அளவுக்கு இடைவெளி இருக்கணுமா? நண்டு ஓட அளவுக்கு இடைவெளி இருக்கணுமா? அதைத்தான் நம்ம ஊர்ல கதை சொன்ன, விட்டா 5 வந்தா 15 இல்லைன்னா நஞ்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கெல்லாம் சின்ன பிள்ளைக்கு சளி பிடிச்சிக்கிச்சுன்னா வயலுக்கு போவான் நண்டு பிடிக்கிறதுக்கு. ஆத்தா நட போவான் வயலுக்கு போவான். அன்னைக்கு நண்டு வயலில் இருந்துச்சு, கையை உள்ள விட்டா 5 ஒரு கை தானே உள்ள விடுவா, 5 விரல் இருந்துச்சு, உள்ள விட்டா 5 வந்தா 15. நண்டுக்கு 10 காலு, விட்ட விரல் 5 வந்தா 15 இல்லைன்னா நஞ்சு. ஒருவேளை உள்ள நண்டு இல்லாம அது நஞ்சு. இப்படி கதை வச்சாங்க பத்தியா நம்மாலு. நண்டு ஓட நெல்ல விவசாயம் பண்ணணும்டான்னு, நரி ஓட கரும்ப விவசாயம் பண்ணணும்டான்னு, வண்டி ஓட வாழைய விவசாயம் பண்றான்னு ஐயா கேட்டார்ல. தேர் ஓட அளவுக்கு தென்னைய விவசாயம் பண்றான்னு எப்படி சொல்லியிருக்கேன் பாரு. நண்டு ஓட, நரி ஓட, வண்டி ஓட, தேர் ஓட இப்படி விவசாயம் பண்ணணும்னா சிறப்பு இருந்துச்சு. அதனால சின்ன வயசுல அம்மா பிள்ளைக்கு ஒரு விளையாட்டு சொல்லி கொடுத்தா. புள்ள கையை பிடிச்சு அம்மா முழங்கைய வச்சு பருப்பு கடை விளையாண்டுருக்காத்தா?
எந்திரிக்கா படுத்துக்க நம்ம சீரகத்து ரங்கநாதன் மாதிரி நீ என்னமா எந்திரிச்சு உட்காரு. ஆமா விளையாட்டு விளையாண்ட அம்மா. இந்த விளையாட்டு உங்களுக்கு தெரியும். இந்த விளையாட்டுடைய ரகசியம் என்ன தெரியுமாத்தா? தெரிஞ்சுக்கங்க. அம்மா புள்ள கையை பிடிச்சா அவ கையை வச்சு பருப்பு கடைன்னு சொல்லி, இது அம்மாவுக்கு, இது அப்பாவுக்கு, இது தாத்தாவுக்கு, இது பாட்டிக்கு, இது உனக்கு, இது எனக்கு, கழுவி கிழவி நாய்க்கூத்து, கழுவி கிழவி பூனைக்கூத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுவா தெரியுமா? புள்ள கையை பிடிச்சி கிச்சு கிச்சு மூட்டி குழந்தைய சிரிக்க வைப்பா. இந்த விளையாட்டில் அம்மா சொன்ன விஷயம் தெரியுமா? மகனே, இந்த உள்ளங்கைங்கிறது உலகம்டா. இந்த உலகத்துல இந்த கை சம்பாதிக்கிற கை. அம்மாவுடைய கையை இந்த உலகங்கிற உன்னுடைய கையில வச்சு நான் சொன்ன கதை என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்துல நீ பெரியவனாகி சம்பாதிச்சு அப்பாவுக்கு சோறு போடணும்டா, அம்மாவுக்கு சோறு போடணும்டா, தாத்தாவுக்கு சோறு போடணும், பாட்டிக்கு சோறு போடணும், உனக்கும் போடணும், எனக்கும் போடணும். வீட்டில் வளர்ப்போம்டா நாயும் பூனையும், மிச்சம் இருக்கிறத அந்த நாய்க்கும் பூனைக்கும் போடணும்டா அப்படின்னு கதையை சொல்லி நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எங்களுக்கு செஞ்சாலும் மகனே நீ எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணுங்கிற காரணத்துக்காக கிச்சு கிச்சு முட்டி குழந்தைய சிரிக்க வச்ச அம்மா சொல்லி கொடுத்த விளையாட்டு அற்புதம் அன்று. ஆனா இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போச்சு. எவ்வளவு அற்புதமான விஷயத்தை அன்னைக்கு சொல்லி கொடுத்த அம்மா. அப்ப நான் தான் சொன்னேன், நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய அறிவாளி அப்படிங்கிற உங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எவ்வளவு அற்புதம் எவ்வளவு பெருமைகள் இருந்தாலும் கூட இந்த வாழை இலையில சாப்பிடணும். இந்த வாழை இலையில ஏன் சாப்பிடணும்? நீண்ட ஆயுள் விருத்தி ஆகணும் அப்படின்னா தலைவாழை இலை போட்டு போடணும். தலைவாழை இலை போட்டு உப்பை எங்க வைக்கணும்? இங்க வைக்கணும். முதல்ல உப்பு வைக்கணும், அடுத்து ஊறுகாய் வைக்கணும். ஏன் உப்பை வச்சா தெரியுமா? உன் வீட்டுக்கு சாப்பிட வந்தோம்னா, உன் வீட்டில் சாப்பிட்டுட்டேன்னா நீ வச்சிய உப்பு, அந்த உப்புக்கு எவ்வளவு தன்மை இருக்கிறதோ அது போல உன் வீட்டில் ஒரு வாய் சாப்பிட்டேன்னா என் உயிர் உள்ள வரைக்கும் இதை நான் மறக்க மாட்டேன்டா. உப்பிட்டவரை உள்ளளவு நிலடான்னா வச்சான் பாரு உப்பை, அடுத்து வச்சான் பாரு ஊறுகாயை வச்சேன். ஏன்? இந்த ஊறுகாய்க்கு 2 தேவை. இதைத்தான் கதையா சொல்லிச்சான். எலுமிச்சம்பழம் மஞ்ச பூசி மணமணன்னு இருக்கையில அப்ப வல்ல பையன் நக்க. அந்த எலுமிச்சம்பழம் சொல்லிச்சான் கதையா. ஒரு கையில இருந்துக்கிட்டு மஞ்சேன்னு இருக்கிறேன், மணமணன்னு இருக்கிறேன், கமகமன்னு இருக்கிறேன், என்னை ஒரு பயலும் நக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா என்ன நாளா நெருக்கி கொஞ்சம் உப்பு சேர்த்து 10 நாள் வெயில காய வச்சுட்டா இந்த பழமா இருக்கிறன்னா ஊறுகாயா மாறுறேன். அத்தனை பயலும் வராங்க நக்குன்னுச்சான். மஞ்சள் பூசி மணமணன்னு இருக்கையில அப்ப பழம் சொல்லிச்சான் கதை. அப்ப ஊறுகாய வச்சான். இந்த பழங்கிறது மேல இருக்கு, மரத்து மேல. இந்த உப்புங்கிறது ஆழ்கடல் தண்ணிக்குள்ள இருக்கும். நம்முடைய உறவு எப்படி இருக்கு தெரியுமா? மேலும் கீழும் எவ்வளவு ஆழமானதோ அது போல ஒரு வீட்டுக்கு சாப்பிட வந்தோம்னா நம்மளுடைய நட்பு இவ்வளவு ஆழமா இருக்கணும்டா. உப்பு ஊறுகாயை சேர்ந்தது போல நம்முடைய நட்பு இருக்கணும்னு 2வது ஊறுகாயை வச்சா அம்மா. அடுத்து என்ன வச்சா? பதார்த்தமெல்லாம் வச்சா, சாப்பாடை வச்சா, சாம்பாரை ஊத்துனா. சாப்பிடுற பொழுது அந்த இலையுடைய மகிமை, அந்த இலையில மிக பெரிய நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காட்சி அந்த இலையில இருக்கான். அதனாலதான் இலையிலே கோடு போட்டான் ராமன். ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமானுக்கு அந்த பக்கமும், ராமா சீதா எனக்காக இந்த பக்கமும். இந்த உலகத்துல எப்பவும் ஆஞ்சநேய பெருமான் புகழையும் ராமுடைய புகழையும் சொல்வதற்காக இடையில ராம ஒரு கோட்டை கிழிச்சு, நீ அந்த பக்கம் நான் இந்த பக்கம். அதனால நான் பதார்த்தத்தை அந்த பக்கம் வச்சேன், சாப்பிட்ற சாப்பாட்டை இந்த பக்கம் வச்சு வாழை இலைக்கு பெருமை தந்த அற்புதமான புண்ணிய பூமி நம்முடைய. அதனால அப்படிப்பட்ட சிறப்பு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருந்தாலும் கூட அற்புதமான இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தை வரைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்தாலும், எத்தனை மலர்கள் மலர்ந்திருந்தாலும் இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ரோசாப்பு, சின்ன ரோசாப்பு, உன் பேர சொல்லும் ரோசாப்பு, காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. ரோசாப்பு, சின்ன ரோசாப்பு, உன் பேர சொல்லும் ரோசாப்பு, காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. ரோசாப்பு
முல்லை கொடியாக உன்னை விட்டு உசுருக்குள் கோயில் கட்டி உன்னை கொடு வச்ச கொண்டாடனே மனதேங்கோ தானே கண்ணாடி பார்க்கையில அன்பே உருவாதி கண்ணீரை போகையில கொஞ்சம் கொலுசாக விரலுக்கும் நெட்டை சுருங்காம கொஞ்சம் கொடையாக மாறட்டுமா அத மேல பார்த்திருப்பேன் கையில் மேக போல ஊட்டியிருப்பேன் அற்புதமான பெருமையான எடுத்து வைத்து பார்க்கின்ற வடகான சூழலும் வானத்தை துரத்துகின்ற வண்ண மேகங்களும் ஓடி நீவுடைய முதலீட்ட பூக்கள் நெருங்கின்ற காணோசியும் கண்மைக்கு ஒரு அழகு மலைகளுக்கு பார்க்கின்ற பொழுது என்ன தெரிஞ்சுக்கிட்டியாக்கா என்னன்னு இல்லைன்னு சரி அடிச்சே இப்ப இது என்னன்னு தெரியுதா பூ பூக்கும் ஆனா காய் காய்க்காது காய் காய்க்கும் ஆனா பூ பூக்காது யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒன்றுக்கு ஒரு காரணம்ன்றது இந்த சொன்னது எலுமிச்சம்பழ கதை ஒரு கதை சொன்னேன் புதுசாக ஒரு வண்டியை வாங்கி ஆத்தா வாசலில் சாமியை கும்பிட்டு மாலையை போட்டு அந்த 2 வீலுக்கு கீழே என்ன வைக்கிறான் இது எதுக்கு என்ன வைக்கிறது திஷ்டிக்கா அதுக்கு கீழே வச்சு வண்டி ஓட்டோம்னா பெட்ரோல் போட அவசியம் இல்லை சொல்றாங்க ஆனா நீங்க சொல்லல இதுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணத்தை கண்டுபிடித்தோம் நம்மால் ஏண்டா சரி புதுசா வண்டியை வாங்கி அந்த வண்டிக்கு திஷ்டி கழியணும் அப்படிங்கிறதுக்காக எலுமிச்சம்பழத்தை வீலுக்கு கீழே வச்சுட்டேன். நீங்கள் ஒரு வசதியான ஆள் ஒரு கப்பல் வாங்குறீங்க, புதுசாக ஒரு கப்பலை வாங்கி கப்பலை எங்கே விடணும்? கடலுக்குள்ள தான் விடணும். அப்படி புதுசாக கப்பலை செஞ்சு கடலுக்கு விடுற பொழுது எலுமிச்சம்பழத்தை எங்கேன்னு வைப்பேன்? நான் நம்ம பகுதிக்கு அதிகமாக வர்றதில்லை நாடகத்துக்கு. என் நாடகம் பூராமே தஞ்சாவூர் மாவட்டம், கரூர் மாவட்டம், ஆமாம் இங்கிட்டு ராமநாடு, இங்கிட்டு தான் எனக்கு நாடகம் முன்னாடி எனக்கு புக் பண்ணிடுவாங்க. நான் நம்ம பகுதிக்கு வர்ற பொழுது ரொம்ப முயற்சி பண்ணி நம்ம மக்களுக்காக கருத்து சொல்லுவேன். என் குலதெய்வம் எது தெரியுமா? கோவில்பட்டி வீரமாகாளி முப்படியா. நான் அந்த குலதெய்வத்தை வணங்குறேன். அதனால் நம்ம பகுதிக்கு வர்ற பொழுது நான் நல்ல விஷயம் பேசுவேன். நம்ம மக்களுக்காக நல்ல விஷயத்தை சொல்லுங்கிறதுக்காக நான் அது பாட்டு தான் பாடிட்டு நேரம் போயிடுவேன். ஏன்? நம்ம மக்கள், நம்ம அம்மா, நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம தம்பிகளுக்கு நம்ம தான் நல்ல விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் உங்களுக்கு வேலை கொடுத்து அற்புதமான விஷயத்தை சொல்லக்கூடிய அற்புதமான காரணம். இந்த எலுமிச்சம்பழத்தை நம்மளால எப்படி கண்டுபிடிச்சா தெரியுமா? அற்புதமான மிகப்பெரிய அறிவாளி. இன்னைக்கு தான் வண்டி வந்துருச்சு, கார் வாங்கிட்டோம். அன்னைக்கெல்லாம் இங்கே நம்ம ஊர் தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னா இங்கேருந்து மாட்டு வண்டி கட்டிட்டு தானே போனோம். மணப்பாறைக்கு படம் பார்க்க போனோம், வேலைமணிக்கு போனோம், தோரங்குறிச்சியெல்லாம் போனோம் இல்லையா? மாட்டு வண்டியிலான போனோம். ஆமாம், சைக்கிள் இருந்துச்சு, மாட்டு வண்டி இருந்துச்சு. இந்த சின்ன பிள்ளையெல்லாம் என்ன வண்டி ஓட்டி பழகலாம் தெரியுமா? இன்னைக்கு 3000 ரூபா 4000 ரூபா கொடுத்தா சொல்லித்தரேன் கார் ஓட்டுறதுக்கு. அன்னைக்கு நம்மளால எந்த வண்டி ஓட்டி பழகலாம் தெரியுமா? பனைமரத்தில் ஏறி நொங்க வெட்டி நொங்க குளிச்சு போட்டு சக்கரத்தை செஞ்சு அதில் வண்டி செஞ்சு ஓட்டி பழகினிய கூட்டம் நம்முடைய கூட்டம். அவனுக்கு தான் மிகப்பெரிய அறிவு. அதனால சொன்ன ஒரு காலை ஊன்றி, ஒரு மரம் பூசி, ஒரு மரம் வீசி, ஒரு மரம் ஏறி விஷயம் இருக்கு இல்லையா? அதனால தான் முயற்சி பண்ணேன். நம்ம இங்கேருந்து தோரங்குறிச்சி போனோம்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் மாட்டு வண்டியில் போகணுமே. இந்த மாடை காடு மேலே தான் நம்ம மேய்க்கிறோம் அப்படின்னு மாட்டு வண்டியை பூட்டி 2 மாட்டுக்கு 4 கால், ஒரு மாட்டுக்கு 8 பழத்தை கொண்டு போய் மாட்டு பாதத்தில் வச்சேன். வண்டியை நகட்டினேன்.
பழத்தை மிதிச்சுட்டு மாடு நகண்டுச்சு. ஏன்னா கேட்டா இந்த மாடு காடு மேடெல்லாம் சுத்தி தெரியும், அதுக்கு எதிராக ஜீவன் காலு தான், காலு நடந்து போகும். ஒருவேளை இதுல முள்ளையோ கல்லையோ குத்தி அந்த மாட்டு பாதத்துல ஏதாவது ஒரு விஷக்கிருமி இருந்துச்சுன்னா இவ்வளவு தூரம் நம்மளை இழுத்துக்கிட்டு போக முடியாது. அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த மாடு பாதம் மிதிச்சா அந்த எலுமிச்சம்பழத்தில் உள்ள சாறு அந்த மாட்டு பாதத்துக்குள்ள போகும். அதுல எந்த விஷக்கிருமியா இருந்தாலும் அந்த விஷக்கிருமியை கொள்ளக்கூடிய தகுதி அந்த எலுமிச்சம்பழ சாருக்கு உண்டு. அதனால வைடா எலுமிச்சம்பழத்தை மாட்டு பாதத்துக்குன்னு வச்சு கற்பனையோடு வண்டி ஓட்டிய தமிழன் வசதாயா வீட்டில் கொண்டு வந்து ஐடியாவும் இல்லை செஞ்சேன். அப்படி ஒரு காரணத்துக்காக நிலத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது தென்றல் காற்று கொண்டல் காற்று மணி அப்படி காலத்துக்காக தென்றல் காற்று கொண்டல் காற்று இங்கே அமர்ந்து இளைஞர்களுக்காக காற்றோட ஒரு பாட்டு பூங்காற்று அஞ்சல் பூங்காற்று அந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லிவா தனியா அவ இல்லாம நெஞ்சமாடுது. பூங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லிவா தனியா அவ இல்லாம நெஞ்சமாடுது. அம்மையில்லாமே நெஞ்சமாடுதே. பெருமளக்காற்று சிறவாதி என் பணக்காரன் என்று பார்ப்பதில்லையே. பார்த்துவிட்டு பொங்கவில்லையே உள்ளமிருக்கும் இதிலே நல்ல செல்வமில்லை காவல் மீறி அவளோடு கெஞ்சினால் வேண்டு வரும் தருபவனே அம்மா அம்மா கெஞ்சினால் வேண்டு வரும் தருபவனே அம்மா அம்மா எனக்கொரு வர தருவாயா வருவாயா எங்களுக்கு தெரியுமா சம்பாங்க பாட்டு எங்களுக்கு தெரியுமா சம்பாங்க பாட்டு அதுக்கு நாங்கள் கேட்டு ஒரு வெட்டு போட்டு பாட்டு எங்களுக்கு தெரியுமா சம்பாங்க பாட்டு பருத்தி எடுக்கையிலே ஒன்று பலநாடா பார்த்த மச்சான். பருத்தி எடுக்கையிலே ஒன்று பலநாடா பார்த்த மச்சான். ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாலும் ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாலும் வந்து உன்னை மட்டும் பார்த்திருந்தாரே. உச்சி வகுந்தடத்து உச்சி பூ வச்சகை உச்சி வகுந்தடத்து உச்சி பூ வச்சகை பச்சை மலை பக்கத்துல நெய்யிருக்கு சொன்னாங்க நெய்யிருக்கு சொன்னாங்க கண்ணாத்தா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா. அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா. சொத்துக்கு முத்தாயே சொத்துக்கு சொத்தாயே அண்ணன் திறந்து வந்தோம் அன்னைக்கு கண்ணாக அன்பாடு இணைந்திருந்தோம் பொண்ணுக்குள் ஒன்றாக அரங்கோ தான் உறங்கு அலைகடல் நீ உறங்கு சீரங்கோ தான் உறங்கு திருவானகா உறங்கு நான் உறங்க வழி இல்லையே மாறே ஒத்தையடி பாதையில புருஷனம் தொங்கையில ஒத்தையடி பாதையில புருஷனம் தொங்கையில ஒத்தையா போகம்மா என்னோட உசுறு உசுறு எத்தனை வாழ்வாங்கம்மா என்னோட மனசு பட்டு வண்ண சிட்டு
யானையடி அண்ணன் நடை போட்டி அற்பதொரு யானையடி அண்ணன் நடை போட்டி தானே தஞ்சம் என்று நம்பி வந்திய மாடே உயிர் தூங்கடித்து ஒரு மாடே ஒரு கோடே கண்ணகி வாழ்க நாட்டில வாழும் கண்ணித்தமிழ் மண்ணு கேட்ட பொண்ணு நீ அம்மா கண்ணகி வாழ்க நாட்டில வாழும் கண்ணித்தமிழ் மண்ணு கேட்ட பொண்ணு நீ அம்மா ஆயிரம் செல்வமோ நான் எடுத்தாலும் ஒன்றை விட்டு சின்னொரு பெண்ணை கொள்ளோ தேடமா ரெண்டு சொல்வோம் இல்லை ஒரு காலம் வந்தால் பொன்னால் சேருமோ இப்படி அழகாக வர்ணித்துக் கொள்ளலாம் என்று பொதுமான காலம் சேர்க்கின்றது இல்லை காணும் அழகான ஒரு சூப்பரியான ஒரு சுவாலோலம் சோ கவனம் சிக்கண்ட வள்ளி பெறப்பட்ட வள்ளி சீக்கிரமாக அந்த கந்த பெருமானுக்கு மனமளிக்க வேண்டும் என்ற ஒரு காரணம் இருந்தாலும் கூட அம்மாவை பத்தி பேசணும்னா விடிய விடிய பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆமா, அதனாலே உலகத்தில் தாய்க்கு மட்டும் மகத்துவம், அற்புதம், சிறப்பு. அந்த அம்மா சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா தான் இன்னைக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பெத்த பொம்பளை பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீடு திரும்பி வர்ற வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மைதானே? உண்மைதானே? அதனாலதான் அம்மா அன்னைக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு அற்புதமான விஷயத்தை சொல்லி கொடுத்தா. எந்திரிப்பா பாப்பா, எந்திரியா, உனக்கு நீ எந்திரிச்சு உட்கார், உனக்காக ஒரு கதை சொல்ல போறேன். படிக்கிறியா? நீ எங்க அதெல்லாம் பார்க்கப்படாத, என்ன பார்த்து பேசு. படிக்கிறியா? இப்பதான் படிக்கிற? 9th படிச்சுக்கிட்டு இருக்க. இந்த வருஷம் 10வது போறேன். இந்த வருஷம் தான் 9th. இந்த வருஷம் 9வது போறியா? உங்க அம்மா இங்க இருக்காங்களா? காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்க அம்மா உனக்கு சோறெல்லாம் கட்டி கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அந்த யூனிஃபார்ம், அந்த ஆடையை போட்டு உங்க அம்மா உன் தலையில சடை பின்னுவாங்க. பார்த்திருக்கியா? உங்க அம்மா பண்றாங்களா, நீ பண்றியா? பள்ளிக்கூடம் தான் போற, உங்க அம்மா எத்தனை சடை பின்றாங்க? படிக்க போற நீ உங்க அம்மா உனக்கு எத்தனை சடை பின்றாங்கன்னு கேட்டேன். உங்க அம்மா அதுக்கு 7 கேளு, 7 கேள்றா. அர்த்தம் தெரியுமா? இங்க கவனமா கேட்டுக்க. சின்ன வயசுல உங்க அம்மா அந்த 2 சடையை பின்றதுக்கு அழகான விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. எப்படி தெரியுமா? என்சான் உடம்புக்கு இந்த சிரசு பிரதானம். உங்க அம்மா வயிற்றுல இருந்து இந்த பூமியில வந்து நீ விழுகிற பொழுது உன் சிரசு தான் இந்த பூமியில முதற்பட்டுச்சு. அதனாலதான் உயிரை கொடுத்த சாமிக்கு இந்த மயிரை போடுறாங்க. தலையில முளைச்ச ரோமங்கிற முடிய என்ன பண்ணுவாங்க அம்மா தெரியுமா? 2 பிரிவா எடுத்து அதுல 3 பிரிவாக்கி அதை பின்னும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த 3 பிரிவுக்கு உங்க அம்மா சொன்ன விஷயம், இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் உனக்கு 3 தேவை: கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இந்த 3 பிரிவாக்கி முதற்சடையை பின்ற பொழுது உங்க அம்மா உங்களுக்கு என்ன விஷயம் சொன்னாங்க தெரியுமா? மகளே, இந்த வீட்டில் நீ வாழ்ற வரைக்கும் அப்பா பேச்சை கேட்டு அம்மாவுக்கு எந்த கெட்ட பேரை வாங்கி கொடுத்துடாம, அப்பாவுக்கு எந்த ஒரு அவமரியாதை ஏற்படுத்திடாம, இந்த முதற்சடையை நான் பின்ற மாதிரி அப்பா பேச்சை கேட்டு அப்பா கூட பின்னி பிணைஞ்சு நீ வாழ கத்துக்கணும் மகளே அப்படிங்கிற அற்புதத்துக்காக முதற்சடை பின்னி கொடுத்தது அம்மா. இந்த 2வது சடை பின்ற பொழுது அப்பாவுக்கு மட்டும் அந்த பெருமை இல்லை, அம்மா பேச்சையும் கேட்கணும். அம்மாவுக்கு எந்த கெட்ட பேரை வாங்கி கொடுத்துடாம சிறப்பா நீ வாழுங்கிறதுக்காக இந்த அம்மா கூடவே இது போல பின்னி பிணைஞ்சு நீ வாழ கத்துக்கணும் மகளே. அப்படின்னா கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எந்த அவப்பேரையும் நீ வாங்கி கொடுத்துடாம இந்த வீட்டில் வாழ்ற வரைக்கும் வாழணும் மகளேன்னு உனக்கு சொல்லி கொடுத்து அந்த சடையை பின்னிருக்கணும். உன் படிப்பு முடிஞ்சு நீ கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா உங்க அம்மா கிட்ட நீ கேட்கணும், அம்மா அப்பாவுக்கு உனக்கு மரியாதை தந்தன்னா சிறப்பா வாழ்றதுக்காக என் வாழ்க்கையில என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கியே, இப்ப நான் புருஷன் வீட்டுக்கு போனேன்னு அங்க எத்தனை சடை போடணும்னு நீ அம்மா கிட்ட கேட்டா அந்த அம்மா சொல்லணும், 2 சடை வேண்டாம் 1 சடைன்னு மகன் நீ கேட்கணும். அப்பாவுக்கு அம்மாவுக்கு மரியாதை வந்த மகளே, போன இடத்துல உன் புருஷன் கூட மட்டுமே இது போல பின்னி பிணைஞ்சு நீ வாழ கத்துக்க. அங்கே சடை 1 போடணும். கட்டி கொடுத்த நீ 10 பிள்ளையை பத்து நீ பேரமைத்து எடுத்துட்டேன்னா என் வாழ்க்கையில் எங்கள் அப்பனுக்கு எங்கள் ஆத்தாவுக்கு மரியாதை கொடுத்தன்னா
வந்த இடத்துல என் புருஷனுக்கு பெருமை தேடணும்னா என் வாழ்க்கையில வளைஞ்சு நெளிஞ்சு வாழ்ந்து முடிச்சுட்டேன். எனக்கு 2 சடையும் தேவையில்லை, 1 சடையும் தேவையில்லைன்னு ஆத்தாங்கிற கிளவி வளைச்சு நெளிச்சு கொண்டு போட்டாலே அது வரைக்கும் அடங்கி இருக்கிறது வாழ்க்கையின் ரகசியம். இப்படி சொல்லிக் கொடுக்கணும் உங்க அம்மா உனக்கு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல போய் நீ சொல்லணும் 10 பிள்ளைகளுக்கு, ஏய் 2 சடை பின்னிக்கிட்டு வந்திருக்கிய, இதுக்கு என்ன காரணங்கிற விஷயத்த உங்க வாத்தியாருக்கு டீச்சருக்கு நீ சொல்லி கொடுக்கணும். அதுதான் இந்த நாடகத்துடைய தன்மை அப்படிங்கிற காரணம். ஏன் அப்படின்னா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், ஆனா அம்மாவை மட்டும் உலகத்துல எந்த ஒரு மனிதனாலும் வாங்க முடியாது என்பதற்கு அடையாளமாக இந்த இடத்துல இந்த தாய்க்கு கொடுக்கின்ற பெருமை. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீனும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு ஒண்ணு தேடி வந்தால் தாய் போல தாங்க முடியுமா? உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா தெய்வ உலகத்துல இருக்குது தாயடா. அம்மா சின்ன வயசுல ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுத்துட்டா அது யாரு உங்க மைதானமா? இப்ப தம்பிட்ட இங்க கவிடா, உங்க அம்மா சொல்லாத உங்க அப்பா சொல்லாத விஷயத்த நான் சொல்றேன். இப்ப உங்க அக்காவுக்கு கதை சொல்லியாச்சு, இப்ப உனக்கு சொல்ல பாரு. உன்னை உங்க அம்மா பெற்றெடுத்த பொழுது உன்னை உங்க அம்மா எப்படி வளர்த்துருப்பாங்க தெரியுமா? என்ன பெத்த ராசா ஒரு வாய் சாப்பிடுறான்னு இருக்கும், என்ன பெத்த என் தங்கமே அம்மா பேச்ச கேட்கிறா, என்ன பெத்த என் சிங்கமேன்னு இருக்கும். அம்மா அவ பெத்த பிள்ளைய என்ன சொல்றா பாரு, என்ன பெத்த ராசா, என்ன பெத்த செல்லம், என்ன பெத்த தங்கம். அப்படின்னா அந்த பிள்ளைய அந்த அம்மாவை பெத்தேன் இல்ல. காரணம் சொன்னா பாரு அம்மா, மகனே ஏன் தெரியுமாடா, உன்னை எங்க அப்பனுக்கு சமமா என்ன பெத்த ராசா என்ன பெத்த செல்லம் ஏன் சொல்லுன்னு தெரியுமா? அன்னைக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததுனால நான் பிறந்தேன். நான் பெரியவளாகி உங்க அப்பனுக்கு வாக்கப்பட்டு உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனையும் இல்லாம நீ வெளியில வந்துட்டீன்னா அதுக்கு பிரசவம்னு பேரு. இந்த அம்மாவுக்கு மீண்டும் உயிர் கிடைச்சிடும். ஒருவேளை அதுல சிக்கல் ஏற்பட்டா பிரசவம்னு பேரு. இந்த அம்மா உயிர் போகுமோ இல்ல ஓ உயிர் போகுமோ அது எனக்கு தெரியாதியா. ஆனா உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனையும் இல்லாம நீ வெளியில வந்து மீண்டும் இந்த அம்மாவுக்கு உயிர் கொடுத்திருக்க. அன்னைக்கு எங்க அப்பன் கொடுத்த உயிரை விட நீ கொடுத்த உயிருக்கு முக்கியம். அதனால தாண்டா எங்க அப்பனுக்கு சமமா உன்னை என்ன பெத்த ராசா என்ன பெத்த மகனேன்னு கொஞ்சம் ரகசியத்தை சொன்னவள் அம்மா. அதனாலதான் அவ பெத்த பிள்ளைய இவ என்ன பெத்த ராசா அப்படிங்கிறான். தெரியுதா தம்பி? அதுக்காக ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? அந்த பெத்தவளுக்கு கை மாறுதான் பிள்ளை செஞ்சான் பாரு. அம்மா எனக்காக கஷ்டப்பட்டு நீ உடைச்சது ஒரு குடம், அது உன்னுடைய பனிக்குடம்.
எனக்காக நீ உடைச்சது ஒரு குடம், உனக்காக நான் உடைக்கிறது ஒரு குடம். எனக்காக நீ உடைச்சது உன்னுடைய பனிக்குடம், உனக்காக நான் உடைக்கிறது ஒரு மண் குடம். எவ்வளவு ஒத்துமை! ஆத்தா உடைச்சா புள்ளைக்கு ஒரு குடம், அந்த புள்ள உடைச்சா ஆத்தாவுக்காக ஒரு குடம் இல்லையா? பட்டினிய கிடந்தாலும் பால் கொடுப்பா, பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பட்டினிய கிடந்தாலும் பால் கொடுப்பா, பால் கொடுக்கும் பிள்ளையும் பார்த்து பசிகரப்பா, பால் கொடுக்கும் பிள்ளை முகம் பார்த்து பசிகரப்பா, நெஞ்சிலே நடக்க மாட்டா நிலாவை பிடிக்க மாட்டா, நெஞ்சிலே நடக்க வைப்போம் நிலாவை பிடிக்க வைப்போம், நெஞ்சிலே நடக்க மாட்டா நிலாவை பிடிக்க மாட்டா, சின்ன பிஞ்சு விரலில் மிகம் கடிப்பா, பேச வச்சு அவ சிரிப்பா, உனக்கு சும்மா ஒரு நாடரா, உலகத்தில் இருக்கிற தாயரா, ஆசைப்பட்ட எல்லாம் கிடைக்க ஆசைப்பட்டா வாங்கடா, அம்மாவை வாங்க முடியுமா, கழகத்தை துணைக்கு நடத்த வேண்டும் கல்யாணத்தை. உனக்கு என்ன நினைச்சப்பா? என்ன வயசு? 23. ஆடி வந்தா 24. ஆடாம வந்தா அது என்ன கேக்குறீங்க? ஆடி வந்தா இத்தனை வயசு புதாங்கார உங்களுக்கு? எனக்கு கல்யாணமே ஆகலைங்க, ஒரு வாட்டி கூட பண்ணல. அது கூட நியாயம் தானேயா? ஒரு ஆம்பளைக்கு 5 கல்யாணம் இருக்கு. கூடவே பண்ணிட்டாப்லையே. போய் பண்ணிட்டு வரேன். உங்க கூட சேர்ந்தா நீங்க கிட்ட போக மாட்டீங்க, நான் கிட்ட போயிருவேன். ஆமா, அதனால எங்க இந்த நாடக அமைப்பாளருக்கான அவர் தூங்க போயிட்டார் சாமி. வண்டியில இருக்கா நாடக அமைப்பாளர் அப்புறம் தூங்கினா அப்புறம் ஊருக்கு தூங்க பண்ணோன்னா கேமரன் துவக்குவோம் கழகத்தை, கழகத்தை துவக்கி நடத்துவோம் இருக்கிற இவர்களை வைத்து. நீங்க எத்தனை மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் தெரியுமா? எத்தனை மணிக்கு சாமி? நல்லா தெரிஞ்சுக்கணும். பிரம்ம முகூர்த்தம் சரியா 5:02 5:02 மணியை பார்த்துக்கணும். சரி சாமி, சங்க நேரத்தில் மாலையை மாத்திரணும். சரி ரைட். தொடர்ந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் மங்களகரமானது. சில பேர் ஆர்வ கோளாறுல 7 மணி வரைக்கும் ஆடத்தில் கேட்டு இருப்பாங்க. அது இந்த ஊருக்கு நல்லதல்ல. ஏன்னா இந்த அரிதாரத்தை சூரிய பகவான் பார்க்கக்கூடாது. அதனால தான் நமக்கு நட்சத்திரம்னு பேரு. நட்சத்திரம் எப்ப தெரியும்? நட்சத்திரம் எப்படி சாமி? நட்சத்திரம் எப்படா தெரியும்? எப்ப தெரியும்? நைட்ல தான் சாமி தெரியும். இரவுல தெரியும். நட்சத்திரம் எப்ப தெரியும்? இரவுல தெரியும். அதனாலதான் அந்த நட்சத்திரம் மாதிரி நம்மலாம். அதனால நடிகர்களை நட்சத்திரம் சொல்லுவாங்க. இரவுல மட்டும்தான் நம்ம ஜொலிக்கணும், பகல்ல சொல்லிக்க கூடாது. சுந்தரம் குடும்பம் பற்றி